எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 27 பிப்ரவரி 2021 மற்றும் 28 பிப்ரவரி 2021 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, இஸ்ரோவின் PSLV C-51 வகை ராக்கெட் எத்தனை செயற்கைக்கோள்களுடன் 28 பிப்ரவரி 2021 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது? இஸ்ரோவின் PSLV C-51 ராக்கெட் எத்தனை செயற்கைக்கோள்களுடன் 28 பிப்ரவரி 2021 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 19 செயற்கைக்கோள்களுடன். இதை பற்றின முழு தகவல் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து 28 பிப்ரவரி 2021 காலை 10:24 மணிக்கு PSLV C-51 ராக்கெட் 19 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் ஏவப்பட்டது. அந்த 19 செயற்கைக்கோள்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போறோம். அதாவது பிரேசில் நாட்டைச் சேர்ந்த அமேசானியா 1 என்ற செயற்கைக்கோள், அதே மாதிரி இஸ்ரோ தயாரித்த சிந்து நேத்ரா, ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பின் சதீஷ் சாட், சென்னை JPR தொழில்நுட்ப கல்லூரி, நாக்பூர் GH ரைசோனி பொறியியல் கல்லூரி, கோயம்புத்தூர் சக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கூட்டமைப்பில் உருவான யூனிட்டி சாட் ஆகிய 5 செயற்கைக்கோள்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான 13 நானோ செயற்கைக்கோள்கள் என மொத்தம் 19 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன. அது பார்த்தீங்கன்னா இந்த PSLV C-51 ராக்கெட் மூலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று 28 பிப்ரவரி 2021 எங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து. அடுத்தது இரண்டாவது கேள்வி, டெல்லியில் இந்திய பொம்மைகள் கண்காட்சி 2021 என்ற பெயரில் நாட்டின் முதலாவது பொம்மை கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? டெல்லியில் இந்திய பொம்மைகள் கண்காட்சி 2021 என்ற பெயரில் நாட்டின் முதலாவது பொம்மை கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எப்போது தொடங்கப்பட்டது முதலாவது பொம்மை கண்காட்சி? 27 பிப்ரவரி 2021 தொடங்கப்பட்ட நாள். அடுத்தது மூன்றாவது கேள்வி, எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான 19வது உள்துறை செயலாளர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை 27 பிப்ரவரி 2021 நடைபெற்றது? எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான 19வது உள்துறை செயலாளர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை 27 பிப்ரவரி 2021 நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தியா மற்றும் பங்களாதேஷ். அதாவது முஜிப் பார்சோ மற்றும் வங்கதேச சுதந்திர போர் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் 50 வருடங்கள் ஆகியவற்றின் பின்னணியில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாட்டுக்கு இடையிலான 19வது உள்துறை செயலாளர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை காணொலி காட்சி மூலம் 27 பிப்ரவரி 2021 நடைபெற்றது. இந்தியாவின் சார்பில் மத்திய உள்துறை செயலாளர் அஜித் குமார் பல்லா மற்றும் வங்கதேசத்தின் சார்பில் உள்துறை அமைச்சகத்தின் பொது பாதுகாப்பு பிரிவின் மூத்த செயலாளர் திரு முஸ்தபா கமாலுதீன் ஆகியோர் பேச்சுவார்த்தைக்கு தலைமையேற்றனர். அடுத்தது, வெளிநாடுகளில் உள்ள அதிருப்தியாளர்களை அச்சுறுத்துவதாக கூறி எந்த நாட்டைச் சேர்ந்த 76 தனிநபர்களுக்கு எதிராக அமெரிக்கா விசா கட்டுப்பாடுகளை விதித்தது? வெளிநாடுகளில் உள்ள அதிருப்தியாளர்களை அச்சுறுத்துவதாக கூறி எந்த நாட்டைச் சேர்ந்த 76 தனிநபர்களுக்கு எதிராக அமெரிக்கா விசா கட்டுப்பாடுகளை சமீபத்தில் விதித்தது? சரியான விடை ஆப்ஷன் சி, சவுதி அரேபியா. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாடு மாநிலத்தில் சாதி வாரியான புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்காக யாருடைய தலைமையில் தமிழக அரசு ஆணையம் அமைத்தது? தமிழ்நாடு மாநிலத்தில் சாதி வாரியான புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்காக யாருடைய தலைமையில் தமிழக அரசு ஆணையம் அமைத்தது? சரியான விடை ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் தலைமையில். அடுத்தது ஆறாவது கேள்வி,
தமிழக போலீஸ் மற்றும் தீயணைப்புத் துறையில் சிறப்பாக 2019-20 பணியாற்றிய எத்தனை பேருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன? இது சரியான விடை ஆப்ஷன் பி 220 பேருக்கு. அடுத்தது, ஐநாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்தின் நியூயார்க் அலுவலகத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐநாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்தின் நியூயார்க் அலுவலகத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? லிஜியா நோரான்ஹா. அடுத்தது, 2021ஆம் ஆண்டுக்கான அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? 2021ஆம் ஆண்டுக்கான அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? சரியான விடை போலந்து நாட்டைச் சேர்ந்த இகா சுவியாடெக். அடுத்தது, பல்கேரியா நாட்டில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் ஆண்களுக்கான 52 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? பல்கேரியா நாட்டில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டுக்கான சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் ஆண்களுக்கான 52 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற வீரர் யார்? தீபக் குமார். அடுத்த 10வது கேள்வி, பல்கேரியா நாட்டில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் ஆண்களுக்கான 69 கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற வீரர் யார்? இது சரியான விடை நவீன் பூரா. அடுத்தது, அமெரிக்காவில் செராவிக் மாநாட்டில் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதில் சிறந்து விளங்கும் சர்வதேச தலைவரான பிரதமர் நரேந்திர மோடிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. அடுத்தது, ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரிக்கும் ஒற்றை டோஸ் கொரோனா தடுப்பூசியின் அவசரகால பயன்பாட்டுக்கு அமெரிக்கா அங்கீகாரம் அளித்துள்ளது. அடுத்தது, வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவுக்கு தமிழ்நாடு மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார். கர்நாடகத்தின் விஜயாபுரா மாவட்டத்தில் 18 மணி நேரத்தில் 25 கிலோமீட்டர் சாலை அமைத்து சாதனை நிகழ்வு லிம்கா புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதாவது கர்நாடகத்தின் விஜயாபுரா மாவட்டத்தில் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கான சாலையை 18 மணி நேரத்தில் அமைத்து முடிக்க 500 தொழிலாளர்களை பயன்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, இனி வருவது மிக முக்கியமான நிகழ்வு. தமிழ்நாடு போலீஸ் தீயணைப்பு துறையில் சிறப்பாக பணியாற்றிய 220 பேருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. அதாவது 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு மொத்தம் 220 பேருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. அதுல மிக முக்கியமானவங்க மட்டும் இந்த பட்டியலில் பார்க்க போறோம். 2020ஆம் ஆண்டிற்கான தமிழக முதலமைச்சரின் வீரதீர செயலுக்கான போலீஸ் பதக்கம் மற்றும் ரூபாய் 5 லட்சம் வெகுமதி சென்னை கூடுதல் போலீஸ் கமிஷனர் டாக்டர் என் கண்ணன், அம்பத்தூர் துணை கமிஷனர் ஜே மகேஷ், திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி ஜே அரவிந்த், சென்னை சிறப்பு நுண்ணறிவு பிரிவு டிஎஸ்பி பா பண்டரிநாதன், சென்னை சிறப்பு பிரிவு டிஎஸ்பி மு தாமோதரன், பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் சு வீரராஜ், தீயணைப்பு வீரர் செல்வம் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது, ஜனாதிபதியின் தகைசால் பணிக்கான போலீஸ் பதக்கம் 2019ஆம் ஆண்டுக்கு சென்னை ஆயுதப்படை கூடுதல் டிஜிபி சங்கர் ஜிவால், ஜனாதிபதியின் மெச்சத்தக்க பணிக்கான போலீஸ் பதக்கம் சென்னை இணை கமிஷனர் சா மகேஸ்வரி, வேலூர் சரக டிஐஜி நா காமினி, சென்னை சிவில் சப்ளை போலீஸ் சூப்பரண்ட் கா சாந்தி, சென்னை போக்குவரத்து துணை கமிஷனர் எம் அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது, தமிழக முதலமைச்சரின் பொது சேவையில் சீர்மிகு பணிக்கான போலீஸ் பதக்கம் மற்றும் ரூபாய் 25,000 வெகுமதி கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், வடக்கு மண்டல ஐஜி சங்கர், சேலம் மாவட்ட எஸ்பி டாக்டர் சா தீபா கணிகர் ஆகியோருக்கும் தமிழக முதலமைச்சரின் சீர்மிகு புலனாய்வுக்கான போலீஸ் பதக்கம் அது 2020ஆம் ஆண்டுக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு துணை கமிஷனர் நாகஜோதிக்கும், தமிழக முதலமைச்சரின் சிறந்த நட்பணிக்கான போலீஸ் பதக்கம் திருப்பூர் மாவட்ட எஸ்பி திசா மித்தல், திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி பா அரவிந்தன், ஈரோடு மாவட்ட எஸ்பி தங்கதுரை உள்ளிட்டோருக்கும் தமிழக முதலமைச்சரின் சிறந்த நட்பணிக்கான தீயணைப்பு பணி பதக்கம் சென்னை தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் கு சத்யநாராயணன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 27 பிப்ரவரி 2020 மற்றும் 28 பிப்ரவரி 2021 ஆகிய 2 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 27 பிப்ரவரி 2021 மற்றும் 28 பிப்ரவரி 2021 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த காணொலி உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதாவது கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கு பதில் வேணும்னா அந்த நாளுக்குரிய காணொலியை வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக கிளிக் பண்ணி ஆன்சரை குறிப்பெடுத்து அந்த பிடிஎஃப் உங்களுடைய மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லையோ அல்லது டேப்லெட்லையோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தேர்வுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப் ஒரு வாட்டி ரிவிஷன் பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களால் பதிலளிக்க முடியும். நன்றி.